மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு February 13, 2026 காலையிலிருந்து பயங்கரமா போயிட்டு இருக்கிற ஒரே நியூஸ் என்னடான்னு கேட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ காலையில நியூஸ் சேனல்லேருந்து எது எடுத்து ஓப்பன் பண்ணாலும் போயிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை இவ்வளவு, அதுல வாக்காளர்கள் எண்ணிக்கை இவ்வளவு, ஒவ்வொருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு செலவாகும், அது இல்லாம கட்சி மீட்டிங்கு அது இதுன்னு பொதுக்கூட்டம் நடத்தினாங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோவா போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன்றதை அப்பதான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த தமிழ்நாட்டில இது வரைக்கும் எவ்வளவு ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு பயனாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நோட்ல எழுதி வச்சிருக்கிறேன், அதை பார்த்து படிக்கிறேன். 2,27,54,591 ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபான்னு போட்டாங்க கூடியும் 2,275 கோடியே 45,91,000 ரூபாய் வரும். கரெக்டா எக்ஸாக்டா கணக்கு போட்டா மேனுவலாவே கால்குலேட் பண்ண முடியும், இவ்வளவுதான் வரும். ஒரு மாசத்துக்கு 2,275 கோடி வருதா. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 27,305 கோடியே 50,92,000 ரூபாய். அதாவது 27,306 கோடின்னு வச்சுக்கோமா, ரவுண்டா 306 கோடி. இது அப்படியே 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 1,36,527 கோடியே 54,60,000 ரூபாய் வரும். ஸோ எல்லா ரேஷன் கார்டுங்களுக்கும், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்கன்னு இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுக்கும் இந்த அமௌண்ட் போட்டாங்க கூடியும் இவ்வளவுதான் வருது. ஏன் இவ்வளவுதான் வருதுன்னு கேட்டா, 1 லட்சம் கோடி உனக்கு என்ன சாதாரணமா அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு சாதாரணம் இல்லை, ஆனா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னு கேக்குறீங்களா, தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி வேல்யூ, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸோடைய ப்ரொடக்டிவிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35.6 லட்சம் கோடி, அதாவது 35 லட்சம் கோடின்னு வச்சுக்குவோம். இந்த 35 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வியாபாரம் நடக்கிறதுக்கு உண்டான வேல்யூ. இது கவர்மெண்ட்டுக்கு அப்படியே போகும்னா இந்த 35 லட்சம் கோடியும் போகாது. இதுல இருந்து டாக்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஒவ்வொரு ஜிஎஸ்டியாகவும் வேல்யூ ஆட டாக்ஸாகவும் இன்னும் அதர் வரிகள் மூலியமாகவும் பலவிதமா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் இந்த 35 லட்சம் கோடியில இருந்து. அப்படி என்ன எவ்வளவுதான் கவர்மெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025-26 இந்த வருஷத்துக்கு உண்டானதை மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 லட்சம் கோடி, அதாவது 2,60,000 கோடி ரூபாய் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடின்னு சொல்லுது. செலவுன்னு கேட்டீங்கன்னா சேலரியில இருந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குற அடிப்படை தேவைகள் வரைக்கும், அதாவது ரோடு, குடிநீர், கரண்ட்டு, அது அப்படின்னு இன்னும் பல வகையான நலத்திட்டங்கள் மூலியமா நம்மளுக்கு செலவு செய்யற காசு, அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்திலிருந்து எல்லாத்துக்கும் செலவு செய்யற காசு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி. சரிங்களா, இந்த 3.5 லட்சம் கோடி செலவு பண்ணி ஆனா வர்ற வருமானம் பாத்தீங்கன்னா வெறும் 2,60,000 கோடி தான். இதுல பற்றாக்குறைய 90,000 கோடி இருக்குதுன்ற போது எதுக்காக இத்தனை கட்சிகளும் போட்டி போட்டுட்டு நீ நானுன்ட்டு ஆளுக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பறக்குறாங்க? அது இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு கேட்டா, நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வர்ற ஒவ்வொரு எம்எல்ஏவாகட்டும், எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2025-26 இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் எடுத்துக்க, இதுக்கு முன்னாடி இருந்ததை பத்தி கூட பிரச்சனை இல்லை, இந்த ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் கடனை வாங்கி தான் நீங்க கவர்மெண்ட் நடத்திருக்கீங்க. ஏன் கடனை வாங்கினீங்க? அத்தியாவசிய பொருட்கள் இருந்து எந்த பொருளை நாங்க போய் கடையில வாங்கினாலும், பில் போட்டு வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் இருக்கிறோம். பெட்ரோல் டீசல் இருந்து நாங்க அடிக்கிற ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்குமே நாங்க வரி கட்டிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் பற்றாக்குறையா போச்சு? நீங்க எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்க? சரி, இந்த பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? சரிங்களா, ஏன்னா கவர்மெண்ட் லாஸ்ல போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த 90,000 கோடி கடன் வாங்குறதுல மட்டும் போகல. இந்த கடனா வாங்கின அமௌண்ட் ரிசர்வ் பேங்க்ல இருந்து கடனா வாங்கிட்டு அதுக்கு வட்டி மட்டுமே போற பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட 14% கட்டிட்டு இருக்காங்க. அதாவது 2 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 லட்சம் கோடியில இருந்து 14% கணக்கு போட்டுங்க. 1 லட்சம் கோடினா 14,000 கோடி.
2 லட்சம் கோடினா 28,000 கோடி ரூபாய் வெறும் வட்டியா மட்டும் கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த 28,000 கோடி இருந்தா ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுங்க இப்ப போட்ட அந்த 1000 ரூபாயா அழகா போட்டுடலாம். ஒரு வருஷத்துக்கு போட்டுடலாம். வருஷத்துக்கு 28,000 கோடி கட்டிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்மளுக்கு 1000 ரூபாயும் போட்டுட்டு அங்க வட்டியாவும் 28,000 கோடி கட்டிட்டு இருக்காங்க. சோ அது வட்டியா 28,000 கோடி கட்டுறாங்களா, எவ்வளவு கட்டுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா மொத்த தமிழ்நாட்டோட கடன் கிட்டத்தட்ட 9 to 10 லட்சம் கோடி வருது. 10 லட்சம் கோடி கணக்கு போட்டு பாத்துங்க, அதுவே கிட்டத்தட்ட 14% போது அது 1 லட்சம் கோடி கிட்ட வந்துடும். ஏன்னா 14,000 × 10 1,40,000 வரும்ல, அதுவே வந்துடும். கிட்டத்தட்ட 14% வட்டி போடுது, வட்டி கட்டிட்டு இருக்குதுன்னு கவர்மெண்டோட டேட்டா நெட்ல அவைலபிளா இருக்குது. சரிங்களா? 1,40,000 கோடி எப்படியும் வருஷத்துக்கு வட்டியா கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே 5 வருஷத்துக்கு சேர்த்தே நம்மளுக்கு 1,37,000 கோடி என்னமோதான் வருது. அதாவது 1000 ரூபாய் போடல. இந்த வட்டி காசு கட்டுறதுக்கு மட்டும், அதாவது இந்த வட்டி காசு கட்டுறதை மட்டும் தவிர்த்தாலே அதுக்கு உண்டான பிளான் எந்த கட்சிக்காரங்கிட்ட இருக்குதோ அது இருந்தாலே போதுமானது. இப்ப 1000 ரூபாய் போடுறது இல்லாம கூட இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் கூட போடலாம். ஆனா எடுத்த உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்க தான் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தயவு செஞ்சு இந்த அமௌண்ட்டை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. அவங்க நல்லது பண்ணுவாங்க, கண்டிப்பா திரும்ப அவங்களே வரட்டும். இல்ல இன்னொரு கட்சிக்காரங்க நான் வந்தா 1000 ரூபாய்க்கு பதிலாக 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கனாலும் தயவு செஞ்சு அந்த முடிவை எடுத்துடாதீங்க. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மாதிரி தான் இதுவும். 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுல இருக்கிற தப்பு, அதே இந்த 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னா அதுக்காக பண்றதும் தப்பு தான். அதுக்காண்டி நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. உங்கள ஒரு சாதாரண குடிமகன் தான் நானும். எனக்கு இப்ப 32 வயசு ஆகுது. ஆல்ரெடி நான் 3 எலெக்ஷன் பார்த்துட்டேன். எனக்கு இது 4வது எலெக்ஷன். நான் இந்த 3 எலெக்ஷனுக்கு முன்னாடி முறையா ஓட்டு போடும்போது என்ன கேள்வி வந்துச்சு, என்னடா நம்ம ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிறோம், நம்ம வீடு தேடி ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் கொண்டாந்து கொடுத்து நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எத்தனை 1000 ரூபாய் எத்தனை 1000 கோடி செலவு பண்ணி இவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அப்படி செலவு பண்ணி வந்தாங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க, சரி என்னென்னலாம் நலத்திட்டங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்ச நாட்கள் உண்டு. அதே மாதிரிதான் அதே யோசனை தான் இன்னைக்கு இருக்குது. எடுத்தோடனே 1000 கொடுக்குறான், 2000 கொடுக்குறான், 5000 கொடுக்குறான்னு அவங்கள பிளைண்டா நம்ப வேண்டாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய வரிப்பணம், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு ஆகிற வியாபாரம் மட்டுமே கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி. இதை காரணம் காட்டியே கடன் வாங்குறதுலயும் நம்பர் 1 இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையுமே தான் சொல்றேன். யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல, யாரையுமே தப்பு சொல்லணும்னு சொல்றேன். ஸோ அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு அரசியல் பத்தி 0 நாலேஜ், கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்ற பத்தின 0 நாலேஜ். இருந்தாலும் வெளியில இருந்து பார்க்கும்போது நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஒரே ஒரு டேட்டா தான். கவர்மெண்ட் தன்னோட பட்ஜெட்ல இருந்து கிடைக்கிற நிதி, அதாவது தன்னோட பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய், அது 14,000 கோடின்னு இல்ல 14%. இந்த 14% வட்டியா மட்டும் வருஷத்துக்கு கட்டிட்டு, அது மட்டும் ஏன் எதுக்குன்னு தெரியல. கடனா ஏன் வாங்கணும், எதுக்கு வட்டி கட்டணும்? அதுக்கு பதில் படி நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா கம்முன்னு அந்த வட்டி கட்டுறத கடனை கட்டியிருந்தா கூடியும் வட்டி இல்லாமையாவது இருக்கும். அது மட்டுமா, இன்னும் மிச்சப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா நான் டைரக்டா சொல்லணும்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நலத்திட்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு ரோட் கான்ட்ராக்ட் வந்தாலும் சரி, மேல கட்சி தலைமையில உட்காந்துட்டு கீழே கடைசி வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா கட்சியோட உள்கட்டமைப்பு வச்சிருக்கிறீங்களா, மாவட்ட லெவல்ல, வட்ட லெவல்ல, ஒன்றிய லெவல்ல, ஊராட்சி லெவல்ல வரைக்கும் தொண்டர்களை வச்சிருக்கீங்களா, அவங்கவுங்க ஏரியாவுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் போகுது, அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, உண்மையிலேயே தரமா போடுறாங்களா இல்லையா, எல்லாத்தையுமே செக் பண்ணணும்ல. ஆனா முதல்ல இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு ரோடு போட்டாங்கன்னா அதை பின்னாடி வந்து கிளீனா அதை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் பெருசா இப்போதைக்கு எதுவும் பெருசா பண்ற மாதிரி எனக்கு தோணல. ஆனா இருந்தாலும் நடக்கும், நடக்காமலாம் போகாது, ஊழல்கள் நடக்கத்தான் செய்யும். எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றேன், யாரும் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லல. இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்றேன். இதனால எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா நான் தினசரி பாத்தீங்களா ஒரு ஆட்டோ வச்சிருக்கிறேன். இந்த ஆட்டோக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த 10 லிட்டர் டீசல்ல கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸா நான் பணம் கட்டுறேன். ஸோ அதனால கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் இல்லை, நான் பல்லு விளக்குறதுக்கு வாங்குற டூத் பேஸ்ட், டூத் பிரஷ்ல இருந்து நான் அன்றாடம் பயன்படுத்துற சட்டை பேண்ட் வரை எல்லாத்துக்கும் வரி கட்டிட்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன். அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே எனக்கு உரிமை இருக்கு. அதனால கேட்குறேன், சரிங்களா? எல்லாரும் காரணம் தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க. பணம் கொடுத்தாங்கிறதுக்காக மட்டும் ஓட்டு போடாதீங்க. அது மட்டும் ரொம்ப ரொம்ப மெயின், பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி சொல்ல வர்றது, எது சொல்ல வர்றது எனக்கு சரியா தெரியல, தப்பா கூட இருக்கலாம். இருந்தாலும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நம்மளுக்கு நாமளே செஞ்சுக்கிற மிகப்பெரிய துரோகம். ஸோ
இன்னைக்கு ஒரு நாள்ல கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 13,000 சொச்சம் கோடி செலவு பண்ணியிருக்குது. ஸோ இந்த வேகம், இந்த திடீர் முடிவுகள் இந்த 5 வருஷத்துல நடந்துச்சா இல்லையானா கண்டிப்பா தெரியாது. சரியா? வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.